அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ட்ரையல் பேலன்ஸ். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். அதாவது இந்த கொஸ்டின் வந்து மார்க்கம் பப்ளிகேஷன் புக்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். பேஜ் நம்பர் இஸ் 3.18. எக்ஸசைஸ் நம்பர் 1. ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் எல்லாமே பார்த்துக்கலாம், என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. கேபிட்டல், பிளான்ட் அண்ட் மெஷினரி, பர்ச்சேசஸ், சேல்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பேங்க் லோன், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்னாலும் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓப்பனிங் ஸ்டாக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன், இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இந்த டீடைல்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரையல் பேலன்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் எடுத்துப்போம். கேபிட்டல் அப்படின்றது வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர், அது கண்டிப்பாக கிரெடிட் சைடில் வரணும். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி 12,000, அது வந்து அசெட் நேச்சர், அதனால அது டெபிட் சைடில் வரணும். பர்ச்சேசஸ் அப்படின்னா குட்ஸ் கம் டு அவர் ஆர்கனைசேஷன். குட்ஸ் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல் அப்ளை ஆகும், அதனால அது டெபிட் சைடில் வருது. நெக்ஸ்ட் சேல்ஸ் அப்படின்னும் போது குட்ஸ் கோ அவுட் சைடு. குட்ஸ் வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியில போகுது, அதனால அது வந்து என்ன அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் வந்து அப்ளை ஆகும். அப்போ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது லயபிலிட்டிஸ் நேச்சர், அதனால அது கிரெடிட் சைடில் வந்துடும். பேங்க் லோன் அப்படின்றதும் லயபிலிட்டிஸ் நேச்சர், அதனால அதுவும் கிரெடிட் சைடில் வந்துடும். அடுத்தது வந்து ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னாலே அது வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர் தான். எந்த அவுட்ஸ்டாண்டிங் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ஏதாவது பேயபிள், ஸோ எதாக இருந்தாலுமே சரிதான். அந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒன்று தான். அப்போ அதுவும் லயபிலிட்டிஸ் தான், ஒன் ஆஃப் த கரண்ட் லயபிலிட்டிஸ் கேட்டகரி, அதனால அதுவும் கிரெடிட் சைடில் வந்துடும். அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த கரண்ட் அசட்டோட நேச்சர், அதனால டெபிட் சைடில் வந்தது. சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ குட்ஸ் வந்து திருப்பி நமக்கே ரிட்டர்ன் வந்துடுது. அப்போ ரிட்டர்ன் நமக்கே வந்துடும் போது சேல்ஸுக்கு ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட்ல சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் இருக்கு, அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல டெபிட் சைடில் வந்துடும். அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் வந்து டெபிட்ல இருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் சைடில் வந்துடும். இந்த லாஜிக்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை குட்ஸ் வந்து திருப்பி நம்மகிட்டே வந்துடுச்சு அப்படின்னும் போது டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்றது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்டோட நேச்சர், அதனால அது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம கிட்ட கொஸ்டின்ல வந்து டெட்டார்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த கரண்ட் அசட்ஸ் கேட்டகரி. அப்போ அசட்டோட நேச்சர், அதனால அதை நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு. ஸோ டோட்டல் பண்ணி பார்க்கும்போது போத் சைட்ஸ், ரெண்டு சைட்லையுமே வந்து 52,000 இருக்குது. அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய சம் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.